Good morning, students. Today we are going to see Unit 5 Prose Tech Bloomers Part 2, page number 127. Previous class we have seen about what do you mean by tech bloomers and what according to tech bloomers refers to what are the commands used in technology. என்னென்ன கமெண்ட்ஸ் டெக்னாலஜியில் வாய்ஸ் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணது எப்படி, அடுத்தது 2011 சென்சஸில் எத்தனை பெர்சன்டேஜ், அதாவது 2.21% ஆஃப் இந்தியா பாப்புலேஷன் வந்து டிசேபிள்டாக இருந்தாங்க, அவங்கள இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தீர்வு காண முடியும் அப்படிங்கிறதும், அடுத்தது இதில் 2 பேர் முக்கியமாக அலிஷா டேவிட்டுடைய லைஃப் வந்து இந்த டெக்னாலஜி யூசேஜினால் எந்த அளவுக்கு மாற்றம் பெற்றது, அடுத்தது அலிசாவுக்கு செரிப்ரல் பால்சி அப்படிங்கிற ஒரு பெருமூளை வாதம் இருந்தது. அவங்களால நினச்ச நேரத்தில் டைப் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக டிராகன் டிக்டேட் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி அதன் மூலமாக எந்த அளவுக்கு அவங்க முன்னேற்றம் கண்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது நம்மளுடைய ஃபார்மர் பிரசிடெண்ட் ஏபிஜே அப்துல் கலாம் இந்த டிசேபிள்டால் இருக்கக்கூடிய பசங்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு லைட் வெயிட்டில் இருக்கக்கூடிய ப்ரோஸ்தட்டிக் செயற்கை மெட்டீரியல், ஸ்பேஸ் ஏஜ் மெட்டீரியலில் வச்சு நடக்கக்கூடிய கருவியை எப்படி உண்டாக்கினார் அப்படிங்கிறத வரைக்கும் நாம் போன கிளாஸில் பார்த்தோம். இப்போ let us see part 2. I used to have a teacher. She has passed away, and now one day she said to me, "You are going to do your maths GCSE, means General Certificate of Secondary Education." I said, "No, I am not." "Don't be silly. I did not think I could do anything like that. Studying was so difficult because I had to rely on someone to type everything in the computer for me." அதாவது அவளுக்கு ஒரு டீச்சர் இருந்தாங்க, இப்போ அவங்க இல்லை. பாஸ்ட் அவே அப்படிங்கிறது ஃப்ரேசல் வேர்ப்க்குனா மீனிங் வந்து டைடு, இப்போ தான் இறந்தாங்க. அண்ட் ஒன் டே சி செட் டு மீ, ஒரு நாள் அவங்ககிட்ட அந்த அலிசா கிட்ட வந்து சொல்கிறாங்க, என்னென்னா யூ ஆர் கோயிங் டு டூ யுவர் மேக்ஸ் ஜிஎஸ்எஸ்சி, அதாவது ஜென்ரல் சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் ஜிசிஎஸ்சியை நீங்கள் மேக்ஸில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் சொன்னேன், இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொன்னேன். டோன்ட் பி சில்லி அப்படின்னா வேடிக்கையாக பேச வேண்டாம், உன்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ டிட் நாட் திங்க் ஐ குட் டூ எனிதிங் லைக் தட். அவங்க சொன்ன மாதிரியே எப்படி அந்தளவுக்கு நான் அந்த டெக்னாலஜி யூசேஜ் மூலமாக நான் பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியல. அடுத்தது ஸ்டடிங் வாஸ் ஸோ டிஃபிகல்ட் பிகாஸ் ஐ ஹேட் டு ரிலே ஆன் சம் ஒன். அதாவது படிக்கிறதா இருந்தாலும் சரி, டைப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மிகவும் கடினமாக இருந்தது எனக்கு. ஏன் அப்படின்னா, நான் யார் மேலேயாவது நம்பிக்கை வச்சு அதை டைப் பண்ணி கொடுக்க சொல்லி எனக்காக கம்ப்யூட்டரில் உட்கார வச்சு அந்த வேலையை செய்ய வைக்கிறது ஒரு சிரமமாக எனக்கு இருந்தது. ரிலே அப்படின்னா நம்பிக்கை வைத்தல். டு டைப் எவ்ரி திங் இன்டு அ கம்ப்யூட்டர் ஃபார் மீ, எனக்காக கம்ப்யூட்டரில் யாராவது ஒருத்தர் உட்கார வச்சு அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வச்சு அவங்கள டைப் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலை. பட் சேஞ்ச்டு நவ் ஐ கேன் டூ இட் மை செல்ஃப் வித் மை வாய்ஸ். இப்போ அது முற்றிலுமாக மாறுபட்டு விட்டது. எப்படி அப்படின்னா, இந்த டெக்னாலஜியுடைய யூஸ்ஃபுல்னால் இந்த டிராகன் டிக்டேட் அப்படின்னா சொல்வதை கேட்டு வாக்கியமாக எழுதும் முறை. தமிழ் மீடியம் எழுதிக்கண்ணா. சொல்வதை கேட்டு வாக்கியமாக எழுதுதல், அதாவது கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்து, அதாவது வாய்ஸ் கமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, நான் படித்தோம்ல ஏற்கனவே, அதுதான் இது. ஓகேயா? அதாவது காமர்ஸ் சைட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அடுத்தது வாய்ஸ் கமாண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அந்த வாய்ஸ் கமாண்ட்ஸ் மெத்தடில் தான் டிராகன் டிக்டேட்டை பார்த்தோம். அந்த டிராகன் டிக்டேட் மெத்தட் தான் நாங்கள் இப்போ அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அந்த டிராகன் டிக்டேட்டுக்கு முன்னாடி உட்காந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து அப்படியே டைப்பில் வரும். அதான் டிராகன் டிக்டேட். சொல்வதை கம்ப்யூட்டர் கேட்டுக்கும், அதை என்ன டைப்பில் அவங்க சொல்கிறாங்களோ அதை அப்படியே லெட்டர்ஸாக அதில் ஆகும், அதை அப்படியே அவங்க பிரிண்ட் எடுத்துக்குவாங்க. அந்த மெத்தடு, அந்த டெக்னாலஜி இருந்தனால அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அடுத்து, கிம் ஹூ இஸ் அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட் அட் மை ஸ்கூல் இன்ட்ரடியூஸ்ட் மீ டு டிராகன் டிக்டேட். அதில் கிம் அப்படிங்கிற ஒரு அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட், அதாவது
டெக்னாலஜி அப்படின்னா அதில் தேவையான உதவிகள் அனைத்தையும் செய்யக்கூடியவர் தான் கிம். அவருக்கு இந்த டிராகன் டிக்டேட் அப்படிங்கிற மெத்தட் எனக்கு கொடுத்தாரு. அண்ட் இட் ஹஸ் ஓப்பன்ட் அப் த வேர்ல்ட் டு மீ. அந்த டெக்னாலஜி எனக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்ததிலிருந்து இந்த உலகமே என் கைக்குள்ளே வந்த அளவுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. கிம் showed me how to train it to understand my voice. அதாவது கிம் எப்படி ட்ரெயின் பண்ணுறது, எப்படி அதை யூஸ் பண்ணுறது, பழகிறது. ட்ரெயின் அப்படின்னா அதை எப்படி பயிற்சி எடுக்கிறது, எப்படி அதை பழகிறது அப்படிங்கிறத, அடுத்தது என் வாய்ஸ் எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், எப்படி பேசணும், எப்படி தடுமாற்றம் இல்லாமல் சொல்லணும் அப்படிங்கிறத எனக்கு அவர் சொல்லி கொடுத்தாரு. It took me few hours. ஓகே கண்ணா, now let us see. அதாவது கிம் கொடுத்த ட்ரைனிங்கில் கொஞ்சம் ஃபியூ ஹவர்ஸ் எடுத்தாலும் இப்போ now I use it in class at home as well. அதெல்லாம் அதாவது இந்த டிராகன் டிக்டேட் மெத்தடை கிளாஸில் மட்டும் இல்லாமல் வீட்லேயும் யூஸ் பண்ணுறேன். It has made me more independent and I am now able to study on my own. More independent அப்படின்னா மிகவும் சுதந்திரமாக என்னால் செயல்பட முடிகின்றது. அது மட்டும் இல்லாமல் now able to study on my own அப்படின்னா எனக்கு இப்போ நான் படிச்சுக்கிறேன். ஏதாவது தேவை அப்படின்னா கம்ப்யூட்டரில் சொல்லுவேன், அது பிரிண்ட் ஆகும், பிரிண்ட் அவுட் எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் ஏதாவது எழுதணுன்னாலும் என்னால் அதை பார்த்து எழுத முடியுது. ஸோ now I am doing my maths GSSE. இப்போ என்னுடைய டீச்சர், இறந்து போன டீச்சர், நீ GCSE அதாவது ஜென்ரல் சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் உன்னால் பண்ண முடியும்னு சொன்னாங்க. அதை பண்ண முடியுது. ஐ நோ மை டீச்சர் வில் பி ப்ரௌட் ஆஃப் மீ. இப்போ கண்டிப்பாக அவங்க உயிரோடு இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. அடுத்து ஐ நெவர் தாட் ஐ வுட் பி ஏபிள் டு டூ ஒன் GCSE இன் மை லைஃப். அதாவது இந்த இடத்துல ஐ அஃபாஸ்டபிடி அப்படின்னா ஐ வுட்டு. ஓகேயா? ஏன்னா தாட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்கனால ஐ வுட்டுன்னு தான் போடணும், ஐ வில்லுன்னு சொல்லக்கூடாது. ஐ நெவர் தாட்னா நெவருங்கிறது நெகட்டிவ் ஃபார்ம் ஆஃப் நாட். ஓகேயா? NOT நாட். ஐ எம் நாட் அப்படிங்கிறது தான் ஐ நெவர் தாட் ஐ வுட் பி ஏபிள் டு டூ ஒன் GCSE இன் மை லைஃப். அந்த மேக்ஸில் இருக்கக்கூடிய எஜுகேஷன், செகண்டரி எஜுகேஷனை என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிறத என்னால் நினச்சி பார்க்கவே முடியல. I am going to do two. இதில் TWOன்னு கொடுத்துருக்காங்கன்னா அதை TOOன்னு மாற்றிக்கிங்க. ஓகே, நானும் கண்டிப்பாக அந்த எஜுகேஷனை பண்ண முடியும். ஆனால் ஐ ஃபீல் லைக் ஐ வாண்ட் டு புஷ் மை செல்ஃப் ஈவன் ஃபர்தர். இது மட்டும் இல்லாமல் என்னோடய விஷயம் என்னென்னா, நான் என்ன நினைக்கிறேன் மனசில் அப்படின்னா, என்ன கொஞ்சம் இன்னும் ஒரு முன்னேற்ற நிலைக்கு நான் தள்ளணும் அப்படின்னு சொல்லி அதை நான் நினைக்கிறேன். Kim says technology can help me to do that. It is opening up the world for young disabled people like me. இது மட்டும் இல்லாமல் கிம் எனக்கு சொல்லியிருக்கார் என்னென்னா, இந்த டெக்னாலஜி அதாவது இந்த தொழில்நுட்பமானது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இட் இஸ் ஓப்பனிங் அப் த வேர்ல்ட் ஃபார் யங் டிசேபிள் பீப்புள் லைக் மீ. அதாவது என்னை போல இயலாதவர், முடியாதவர்களால் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட இந்த டெக்னாலஜி யூஸ் ஆகுது அப்படிங்கிறது எல்லாரும் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கிம் சொல்லியிருக்காரு. There are many different types of technology that can help a young disabled person become independent. அதாவது இந்த ஒரு டெக்னாலஜி இல்லை, டெக்னாலஜி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி, பல விதமான டெக்னாலஜிகள் டைப்ஸ் நிறையா இருக்குது. இந்த டெக்னாலஜியோடைய யூசேஜினால் நிறைய யங் டிசேபிள்டு, இயலாமையால் இருக்கக்கூடியவர்களால் அவர்களால் சுதந்திரமாக எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. For example, if someone has very limited movement, they can control a computer screen with the eye gaze. Eye gaze அப்படின்னா கண் எல்லை. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு someone அப்படின்னா இப்போ யாராவது ஒரு லிமிட்டட் மூமெண்ட்டு மட்டும் கண்ட்ரோல் பண்ணணும், அதாவது குறிப்பிட்ட இடத்துலேருந்து கண்ணில் பார்த்து இங்கேருந்து கண்ணில் செய்யக்கூடிய ஏதாவது வேலைகள் இருந்தால் அதை இந்த லிமிட்டட் கண்ட்ரோல்ஸ் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் மூலமாக ஐ கேஸ் அப்படிங்கிற அந்த கண் எல்லை, அதாவது அந்த ஐயுடைய பிரிண்ட் கை ரேகை மாதிரி அந்த கண்ணுடைய ரேகையை எடுத்துக்குவாங்க. அந்த கண்ணை மூலமாக
அவங்க கண்ணை நவுத்துனாங்கன்னா அதனுடைய பொருளோ மெட்டீரியல்ஸோ அல்லது மூமெண்ட்டோ ஏதோ ஒன்று அதனால் செய்ய முடியும். தட் மீன்ஸ் when they are reading they can move from page to page using the pupils of their eyes. அதாவது இப்போ ஒரு பேஜில் வந்து புக்கில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த கை வந்து அவங்களுக்கு வராது, உட்காந்துருப்பாங்க வீல் சேரில், அந்த பக்கத்தை திருப்பணும் அப்படின்னா அந்த ஐ கேஸில் அப்படியே அந்த பேஜை அப்படியே திருப்பலாம். கம்ப்யூட்டரில் படிக்கிறப்ப கம்ப்யூட்டரில் ஒரு புத்தகம் இருக்கும், அந்த கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய புத்தகத்துடைய பேஜை திருப்பணும் அப்படின்னா நெக்ஸ்ட் அழுத்தணும் அப்படின்னா ஏதோ ஒரு பட்டனை டச் பண்ணணும். அதுக்கு பதிலாக ஐ கேஸை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய பேஜை அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே கண்ணை தலை மட்டும் அசைச்சாங்கன்னா போதும், அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதுதான் ஐ கேஸ். they don't need to press the button or anything. அவங்க பட்டனை ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. just one person, Kim, works with all 42 students here at my school and helps us use technology in different ways. அதாவது கிம் ஒருத்தர் மட்டும்தான் எங்களுடைய பள்ளியில் 42 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டீச்சராக இருக்கார், எங்கள் பள்ளியில் வேலை செய்கிறாரு. இவர் இந்த டெக்னாலஜியில் டிஃப்ரெண்ட் வேஸை பயன்படுத்தி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 42 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சி இஸ் அமேசிங் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறாங்க. யாருன்னா அலிஷா. ஐ டோன்ட் நோ வாட் வி வுட் டூ வித்தவுட் ஹர். he would lose out on so many opportunities. ஆப்பர்ச்சுனிட்டினா வாய்ப்புகள். சப்போஸ் இவர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நிறைய சந்தர்ப்பங்களை எங்களால் இழக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாங்க. அலிசா சொல்கிறாங்க. இட் ஹேஸ் ஓப்பன் அப் த வேர்ல்ட் டு மீ. கிம் சொல்லி கொடுத்த அந்த ட்ராகன் டிக்டேட் மெத்தடு, ஐ கேஸ் மெத்தடு, இதெல்லாம் ஒவ்வொரு டெக்னாலஜியோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி சொல்லி கொடுக்கறனால எங்களால் இந்த உலகத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத எங்களால் அறிய முடிகின்றது. அடுத்தது 21 years old டேவிட் சேஸ். அடுத்து அலிசாவுக்கு அப்புறம் டேவிட் வந்திருக்காரு. 21 வயசு ஆக இருக்கக்கூடிய டேவிட் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு டெக்னாலஜியை பற்றி அப்படின்னா, அதாவது தொழில்நுட்பத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெக்னாலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் எனேபிள்ஸ் மீ டு கம்யூனிகேட் அண்ட் பி இண்டிபெண்ட் விச் கிவ்ஸ் மீ ஃப்ரீடம். கம்யூனிகேட் அப்படின்னா தகவல் தொடர்பு. அண்டர்லைன் பண்ணி எழுதிக்கங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த லெசன் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதோடைய மீனிங் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் அந்த லெசனுடைய மீனிங்கை புரிஞ்சுக்க முடியும். அதாவது வேர்ட்ஸோட மீனிங்கை புரிஞ்சால் தான் அந்த லைனுடைய மீனிங்கும் அந்த பேராகிராஃபோட மீனிங்கும் நமக்கு புரியும். டேவிட் என்ன சொல்கிறாருன்னா, இந்த டெக்னாலஜி வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானது, இம்பார்ட்டன்னா முக்கியமானது. ஏன் அப்படின்னா, இட் எனேபிள்ஸ் மீ டு கம்யூனிகேட். என்னால் இதை தகவல் தொடர்புக்கு பயன்படுத்த முடிகிறது சுதந்திரமாகவும். அடுத்தது அண்ட் இன் இண்டிபெண்ட் மேனர், அதாவது சுதந்திரமாக என்னால் பயன்படுத்த முடியுது. அதுவும் இல்லாமல் விச் கிவ்ஸ் மீ ஃப்ரீடம், இது சுதந்திரமாக பயன்படுத்துகிற மூலமாக இந்த டெக்னாலஜியோட யூஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அடுத்து ஃபார் வெர்பல் கம்யூனிகேஷன் டேவிட் யூசஸ் லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ். அப்படின்னா விடுதலை, அண்டர்லைன் பண்ணி எழுதிக்கங்க, விடுதலை தொடர்பு கருவி. இதை பயன்படுத்தி டேவிட்டு தன்னால் தகவல் தொடர்பை மற்றவங்க யாராவது கால் பண்ணி பேசணும் அப்படின்னா இந்த தகவல் தொடர்பு மூலமாக அவரால் தொடர்பு கொள்ள முடிகிறது. அதாவது மற்றவங்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி டேவிட்டு அலிசா மாதிரியே சொல்கிறாரு. ஃபார் வெர்பல் கம்யூனிகேஷன் எதுக்காக அப்படின்னா, வெர்பல் கம்யூனிகேஷன்னா வாய்மொழி தொடர்பு. அண்டர்லைன் பண்ணி எழுதிக்கன்னா, வெர்பல் கம்யூனிகேஷன்னா வாய்மொழி தொடர்புக்காக இந்த லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸை பயன்படுத்துகிறார். யாருன்னா டேவிட். அதனால் பேச முடியாது, அந்த பேச வேண்டியதை இந்த லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ், அதாவது விடுதலை தொடர்பு கருவி மூலமாக என்னால் பேச முடிகிறது. விச் ஹி கண்ட்ரோல்ஸ் வித் இஸ் ஐ மூமெண்ட்ஸ். இந்த சிஸ்டத்தை எப்படி அவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்னா, ஐ கேஸ், அதாவது கண் எல்லை அப்படிங்கிற அந்த கருவி மூலமாக, ஐ கேஸ் மூலமாக அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. இட் ஹேஸ் அ ப்ளூடூத் அடாப்டர், ஸோ இட் லெட்ஸ் ஹிம் யூஸ் எனி பிசி ஆர் மேக் பை சென்டிங் கமாண்ட்ஸ் த்ரூ த லிபரேட்டர். இந்த இடத்துல கண்ணா லிபரேட்டர் அப்படின்னா லிங்க், ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு மீனிங் அண்டர்லைன் பண்ணி தெளிவாக எழுதிக்கிங்க. ப்ளூடூத் அடாப்டர், அதாவது
a standard for short range wireless. அதாவது ப்ளூடூத்னா உங்களுக்கு தெரியும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டில் ஷேரிட் வந்துருச்சு, வாட்ஸ்அப் வந்துருச்சு, ஃபேஸ்புக்கு நிறையா வந்துருச்சு. அப்போ ஸ்டார்டிங்கில் இந்த டெக்னாலஜியோட நிலை எப்படின்னா ப்ளூடூத். நம்ம ஏதாவது வந்து டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா அதை ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம். இப்போ ஷேரிட்டில் ஷேர் பண்ணுறோம். இல்லைன்னா உடனுக்குடன் நமக்கு தகவல் தொடர்புக்கு வாட்ஸ்அப்பை நம்ம நிறையா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ இவர் டேவிட் வந்து எதை யூஸ் பண்ணுறாருன்னா ப்ளூடூத் அடாப்டர், அதாவது ஷார்ட் ரேஞ்ச் ஒயர்லெஸை யூஸ் பண்ணி அவரால் கம்யூனிகேட் பண்ண முடியுது. ஸோ இட் லெட்ஸ் ஹிம் யூஸ் எனி பிசினா பர்சனல் கம்ப்யூட்டர். அதனால் அவருடைய பர்சனல் கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி. அடுத்தது மேக் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அது ஒரு வகையான ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கம்ப்யூட்டர் மாதிரி. புக்கில் சைடில் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்களக்கண்ணா, அதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். யூஸ் எனி பிசி ஆர் மேக் பை சென்டிங் கமாண்ட்ஸ் த்ரூ த லிபரேட்டர். இந்த ப்ளூடூத் அடாப்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ் மூலமாக இந்த லிங்கை பயன்படுத்தி அவரால் தகவல் தொடர்பை சொல்லவும் முடியுது, பெறவும் முடியுது. இட் வாஸ் அ கிரேட் ஃபீலிங் when I learned to use it. It took me a couple of weeks. Communicating with people was a very difficult before. இது ரொம்ப எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. ஏன்னா இதை பயன்படுத்த ஆரம்பித்ததுக்கப்புறம் யாரையாவது நான் தகவல் தொடர்பு பண்ணணும் அப்படின்னா, அதாவது யாருக்கிட்டையாவது நான் பேசணும் அப்படின்னா, இட் டுக் கப்புள் ஆஃப் வீக்ஸ்னால் பல வாரங்கள் அல்லது சில வாரங்கள் எடுத்துக்கொண்டது. கம்யூனிகேட்டிங் வித் பீப்புள் வாஸ் வெரி டிஃபிகல்ட் பிஃபோர். முதல்ல வந்து என்னால் ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இந்த பிசியும் மேக் அப்படிங்கிற லிபரேட்டர் லிங்க்கும் இந்த ரெண்டும் கிடைச்சது மூலமாக, லிபரேட்டிங் கம்யூனிகேஷன் டிவைஸ் மூலமாக ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி என்னால் அவங்ககிட்ட பேச முடிந்தது அப்படின்னு சொல்கிறார். He has an active controller also in the headrest. ஹெட்செட்னு சொல்லுவோம். அந்த ஹெட்செட் தான் ஹெட்ரெஸ்ட். ஹெட்செட் வேறு, ஹெட்ரெஸ்ட் வேறு. ஹெட்செட் அப்படின்னா ஒயர் டைப்பில் இருக்கக்கூடியது. அடுத்தது ஹெட்ரெஸ்ட் அப்படின்னா அப்படியே தலையிலேயே அப்படியே மாட்டிக்கிறதான், அதாவது கிளிப் மாதிரி இருக்கும். அவரால் கேட்க முடியும், ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி டிவைஸ் இப்போ இதில் வந்துருச்சு. அதாவது என்னென்னா, இப்போ நம்ம பைக்கில் ட்ராவலிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ப்ளூடூத் டிவைஸில் நம்ம அதை கனெக்ட் பண்ணிட்டோம், ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளூடூத்தில் நாம் வச்சுருக்கக்கூடிய அந்த ஹெட்செட்டில் வந்து கனெக்ட் ஆகிரும். ஒயரே இல்லாமல் நாம் அதை ரன்னிங்கில் போய்கிட்டு இருக்கிறப்ப யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா வண்டி நிறுத்தியும் பேசலாம், நிறுத்தாமல் அதை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது மூலமாக நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கலாம், நாமளும் அதை ரன்னிங்கில் அப்படியே பேசிக்கலாம். அது ஒன்று வந்திருக்கு டெக்னாலஜியில். அடுத்தது என்ன அப்படின்னா, ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணால் பாட்டு இனிமையாக கேட்கலாம். மொபைலை ஒரு 2 மீட்டர் 3 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்தோம் அப்படின்னா அந்த ஹெட்செட்டில் காதில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ப்ளூடூத் டிவைஸ் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா வரக்கூடிய காலாக இருந்தாலும் சரி, பேசக்கூடிய காலாக இருந்தாலும் சரி, அட்டன் பண்ணி பேச முடியும், பாட்டு கேட்க முடியும். அடுத்தது அதை ப்ளூடூத் மூலமாக நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி அப்படி மாறி இருக்குது. இவர் ஆக்டிவ் கண்ட்ரோலரை பயன்படுத்துகிறாரு. ஆல்சோ இன் ஹெட்ரெஸ்ட், அதாவது ஆக்டிவ் கண்ட்ரோலர்னால் செயல் கட்டுப்படுத்தி. அண்டர்லைன் பண்ணி எழுதிங்க, செயல் கட்டுப்படுத்தி. ஆல்சோ இன் ஹெட்ரெஸ்ட் ஆன் எ சேர் அண்ட் இஸ் பெட்ரூமில் அந்த ஹெட்ரெஸ்ட்டை பயன்படுத்தி செயல் கட்டுப்படுத்தி மூலமாக ப்ளூடூத்தில் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்குவார். விச் மீன்ஸ் he can control his டிவி, ப்ளூரே அண்ட் மியூசிக் பிளேயர்ஸ். அந்த ஹெட்ரெஸ்ட் மூலமாக அவரால் டிவியும் சரி வால்யூமை ரைஸ் பண்ணுறது, குறைக்கிறது, அடுத்தது சேனலை சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு, அடுத்தது ப்ளூரேனா நீலக்கதிர், அண்டர்லைன் பண்ணி எழுதிங்கன்னா நீலக்கதிர். அடுத்தது மியூசிக் பிளேயர்ஸ் அப்படின்னா டேப் ஃபார் ஹியரிங் மியூசிக். இதையெல்லாம் வந்து எதில் கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்னா ஆக்டிவ் கண்ட்ரோலர் மூலமாக, செயல் கட்டுப்படுத்தி மூலமாக அவரால் கண்ட்ரோல் செய்ய முடிகிறது. டேவிட் வாஸ் born with அத்திதாய்ட் செரிப்ரல் பால்சி. ஏற்கனவே சொன்னது, டேவிட் வந்து பிறந்ததிலிருந்தே ஒரு பெருமூளைவாதத்தால் பாதிக்கப்பட்டவர். அண்ட் அட்டெண்ட்ஸ் அ ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கூல் அண்ட் காலேஜ். அதாவது இது மாதிரி
இருக்கக்கூடிய பெருமூளைவாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் அட்டன் பண்ணக்கூடிய ஸ்கூலில் இவர் படித்தார். ஸ்கூலும் காலேஜ் போனார். ஹி ஹாஸ் பீன் யூஸிங் வித் ஹைடெக் கம்யூனிகேஷன் எய்டு. அங்கே இவர் எப்படி படித்தார் அப்படின்னா ஹைடெக் கம்யூனிகேஷன் எய்டு மூலமாக இவர் பயின்றார். உயர் தொழில்நுட்ப தொடர்பு உதவி. அண்டர்லைன் பண்ணி எழுதிங்க. ஹைடெக் கம்யூனிகேஷன் அப்படின்னா உயர் தொழில்நுட்ப தொடர்பு கருவி. எய்டுனா உதவி. உதவியின் மூலமாக அந்த ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் அவரால் படிக்க முடிஞ்சது. சின்ஸ் ஹி வாஸ் 8 years old, he has been interested in AAC, Augmentative and Alternative Communication. 8 வருஷம் வர்ற வரைக்கும் ஸ்கூல், அதாவது சின்ன வயசுலேருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும், அது இல்லாமல் 8 வயசு இருக்கிற வரைக்கும் அவருக்கு ஏஏசியில் ஒரு பற்று இருந்தது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஏஏசினா ஆர்குமெண்டல் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன். தமிழ் மீனிங்க்கன்னா அண்டர்லைன் பண்ணி எழுதிக்கிங்க. மேம்பாடு மற்றும் மாற்று தொடர்பு. அண்ட் டெக்னாலஜி எவர் சின்ஸ். இது வரைக்கும் யூஸ் பண்ணாத அப்படி ஒரு டெக்னாலஜியை அவர் அந்த 8 வயசுலேயே அவர் பயன்படுத்தினார். when David first started out with AAC, அதாவது மேம்பாடு மற்றும் மாற்று தொடர்பு கருவி மூலமாக முதல்ல ஆரம்பித்தவர், he used a head switch to access his AAC device, running a page based system which took lots of navigation and required a lot of effort combined with switching. அதாவது ஃபஸ்ட் அந்த ஏஏசி யூஸ் பண்ணுறப்ப ஹெட் ஸ்விட்ச் இருக்கும். அந்த காதோரத்தில் இருக்கக்கூடிய பட்டனை ப்ரெஸ் பண்ணுறனால, டிவைஸ் அப்படின்னா சாதனம், அதில் அவர் என்ன கேட்க வர்றாரு அப்படிங்கிறத அந்த கிளாஸில் ரிசீவ் பண்ணி அதை கேட்டுக்கிட்டு இருந்தார். விச் டுக்ஸ் அ லாட் ஆஃப் நேவிகேஷன். நேவிகேஷன்னா வழி செலுத்துதல். அதாவது அதில் இருக்கக்கூடிய ரேஸ் பயங்கரமாக ஒரு பாதிப்புகளை அவருக்கு அடுத்த லாட் ஆஃப் எஃபர்ட், ரொம்ப முயற்சி எடுத்து அதை பண்ண வேணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும். வித் ஸ்விட்சிங் அப்படின்னா நிலை மாற்றங்கள் ஏற்பட்டது. ஸ்விட்சிங் அப்படின்னா நிலை மாற்றங்கள் ஏற்பட்டது. He now uses a ECO2 and ECO point. அதாவது இப்போ அவர் ECO2வும் ECO point அப்படிங்கிற ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸை அவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். அடுத்ததுக்குன்னா இப்போ அவர் ECO2 ஏஏசிலிருந்து மாறி ECO2வும் ECO பாயிண்ட்டை யூஸ் பண்ணி மேக்கிங் ஹிஸ் செலக்ஷன்ஸ் வித் ஃபுட் ஸ்விட்ச், அதாவது கால் பாதையில் இருக்கக்கூடிய பட்டன் மூலமாக அதை கண்ட்ரோல் பண்ணினார். ஒன் ஹி ஹாஸ் ஃபிக்ஸ்ட் ஹிஸ் கேஸ் ஆன் த ஐகான் தட் இஸ் ரிக்வயர்ட். ஒரு டைம் அந்த ஃபேஸில் ஐ கேஸ் மூலமாக அதை சுவிட்ச் ஆன் பண்ணிட்டாருன்னா ஈவினிங் வரைக்கும் என்னென்ன வேணுமோ அந்த காலில் இருக்கக்கூடிய பட்டனை வச்சு ப்ரெஸ் பண்ணி அவருக்கு தேவையான தகவல்களை ரிசீவ் பண்ணிகிட்டு இருந்தார். ஹி ஹேஸ் அ ஸ்மாலர் கம்யூனிகேஷன் எய்டு, அதாவது சிறிய தொலைத்தொடர்பு தேவையை அவருக்கு பயன்படுத்திக்கிட்டார். ஏதாவதுனா ECO2 மூலமாகவும் ECO பாயிண்ட் மூலமாக. இட் ஹேஸ் பீன் மவுண்டட் ஆன் ஹிஸ் வாக்கர். வாக்கர்னால் உங்களுக்கு தெரியும், அவர் நடக்கக்கூடிய அந்த வாக்கரில், அதாவது அந்த சேரில் அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. மவுண்டட் அப்படின்னா ஏற்றப்பட்டு இருக்கும். இட் இஸ் எசென்சியல் தட் மச் ஆஃப் ஹிஸ் ஸ்பேர் டைம் இஸ் ஸ்பெண்ட் இன் த பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ். ஓய்வு நேரங்களில், இதில் முக்கியமானது எசென்சியல்னால் தேவை, முக்கியமானது என்னென்னா ஸ்பேர் டைமில், அதாவது ஓய்வு நேரங்களில் தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸில் தான் அவர் இருந்தார். ஆர்ட்ஸ் அப்படின்னா ஓவியங்கள் வரைவதல். டேவிஸ் இஸ் ஆல்சோ அ கீன் ஸ்போர்ட்ஸ்மேன். கீன்னா இன்ட்ரெஸ்ட், ஆர்வம். அதாவது அவருக்கு அதிக ஆர்வம் எதுனா வரைவல் மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன். ரெகுலர்லி பிளேயிங் ஃபுட்பால். பொக்கியாங்கிறது ஒரு விளையாட்டு. ஹாக்கி, பேஸ்பால். அதாவது பேஸ்பால் அப்படின்னா பேஸ்பால்னால் உங்களுக்கு தெரியும், தடபுழக்கட்டு பந்தாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வாலிபால் வேறு, பேஸ்பால் வேறு, ஃபுட்பால் வேறு. இதை அவர் இன்ட்ரெஸ்ட்டு அவருக்கு அதில் அதிகம். ஹீ இஸ் அ ஸ்போர்ட்ஸ் லீடர் அண்ட் யூசஸ் ஹிஸ் ECO2 linked on an interactive whiteboard to teach PE lessons. PE lessonsனால் பர்சனல் எஜுகேஷன் லெசன்ஸ். அதாவது
இந்த ECO2வை அந்த ஸ்போர்ட்ஸ் லீடராக இருந்தார், அது மூலமாக அவர் கனெக்ட் பண்ணியிருப்பார். கனெக்ட் பண்ணினதில் அது மூலமாக அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக அவர் அதை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தார் எல்லாத்துக்கும். அடுத்துக்கன்னா டேவிட் ஹேஸ் 144 ஐகான்ஸ் ஆன் த ஸ்க்ரீன். இப்போ மேலே கொடுத்துருக்கக்கூடிய ஸ்க்ரீனில் மொத்தம் 144 பட்டன்ஸ் இருக்குது. தட் ஹி யூசஸ் வித் ECO பாயிண்ட் ஐ கேஸ். அந்த பட்டன்ஸ் எல்லாமே அவருடைய ஐ கேஸ் மூலமாக அதை பயன்படுத்தினார். கண் எல்லை மூலமாக ECO பாயிண்ட் ஐ கேஸ் மூலமாக பயன்படுத்தினார். When David first tried his access method, his response was, I like it. It makes me faster when I can have one. அக்சஸ் மெத்தட் அப்படின்னா அணுகல் முறை, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மெத்தடுக்கு அவருடைய பதில் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா அவருடைய பதில் என்னென்னா, ஐ லைக் இட், எனக்கு இந்த சிஸ்டம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இட் மேக்ஸ் மீ ஃபாஸ்டர், என்னுடைய வேலைகளை வேகமாக என்னால் செய்ய முடிகிறது. when can I have one? Now David uses his ECO2 and ECO point to access the curriculum study for his GCSE order food and communicate while he is in restaurants and argue with his brothers. You name it, David can communicate it. அதாவது இந்த ECO2வும் ECO பாயிண்ட் மூலமாக அவரால் பாடத்திட்டம் கரிக்குலம் ஸ்டடி, அதாவது GCSE மூலமாக அவரால் அவர் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாருன்னா அங்கே உணவு ஆர்டர் பண்ணுறது, அடுத்தது பேசுகிறதுக்கு, அடுத்தது ரெஸ்டாரண்ட்ஸ்னால் உணவு விடுதியில், அடுத்தது அவங்களோட பிரதர்ஸோட ஆர்கியூமெண்ட்டில் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்காக அதை பயன்படுத்தினார். இப்போ டேவிட்னால் கம்யூனிகேட் பண்ண முடியும். அடுத்து டேவிட் வில் நவ் யூஸ் ஹிஸ் ECO2 டு ஸ்பீக் இன் கம்ப்ளீட் சென்டென்சஸ் வித் கரெக்ட் சின்டெக்ஸ். கரெக்ட் சின்டெக்ஸ் அப்படின்னா வாக்கிய அமைப்பு முறை. இப்போ இந்த ECO2வை டேவிட் யூஸ் பண்ணதிலிருந்து அவர்னால் தெளிவாக, இன்கம்ப்ளீட் படிக்கூடாது, ஹீ கேன் ஸ்பீக் இன் கம்ப்ளீட் சென்டென்ஸ், அதாவது முழு வாக்கிய அமைப்பு முறையில் அவரால் பேச முடியும். It has increased the number of words he uses meaningfully and comment socially using the language of his peers. அதாவது இப்போ இதை யூஸ் பண்ண ஆரம்பித்ததிலிருந்து எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி, நிறைய வார்த்தைகளை மீனிங்ஃபுல், அதாவது அர்த்தம் இருக்கக்கூடிய வார்த்தைகளாகவும், அடுத்தது கமெண்ட் சோஷியலி அப்படின்னா அதற்கான கமெண்ட்டும் சோஷியலாக பொதுவாக அவருடைய லாங்குவேஜில், பியர்ஸ் அப்படின்னா சக ஊழியர்கள் அல்லது உடன் இருப்பவர்களுடன் அவரால் பேச முடியும். பிகமிங் எ கான்ஃபிடென்ட் அண்ட் காம்படென்ட் கம்யூனிகேட்டர். அதாவது இதை யூஸ் பண்ணதிலிருந்து அவர் எப்படி மாறிட்டார் அப்படின்னா, ஒரு காம்பிட்டன்ட் கம்யூனிகேட்டர் அப்படின்னா தகுதி வாய்ந்த ஒரு தொடர்பாளராக இவர் மாறினார். டேவிட் ஹாஸ் ரீசன்ட்லி பீன் ஒர்க்கிங் ஆன் idioms with his SLT. His latest being, Mom has got a lot on her plate. அதாவது idioms அப்படின்னா idioms and phrases நாம் படிச்சிருக்கோம்லடா. idiomsனால் மரபு மொழிகள். அதாவது நிறைய மரபு மொழிகளை இவர் பயன்படுத்தினார் SLT மெத்தடில். ஹிஸ் லேட்டஸ்ட் பீயிங், அதாவது அவருடைய லேட்டஸ்டான இடியம்ஸ் ஒன்று என்னென்னா, மம் ஹேஸ் காட் அ லாட் ஆன் ஹர் பிளேட் அப்படின்னு சொல்லி ஒரு இடியம்ஸை இவர் யூஸ் பண்ணார். இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, பிளேட்டில் வந்து அதிகமாக அவங்க அம்மா வாங்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது, நிறையா திட்டு வாங்கினாங்க அப்படின்னு அர்த்தம். மம் ஹேஸ் காட் அ லாட் ஆன் ஹர் பிளேட். டேவிட் இஸ் ஆல்சோ அன் அட்வொகேட் டு அதர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ டேவிட் எந்த அளவுக்கு மாறுபட்டிருக்கிறாரு அப்படின்னா, மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை அளிக்கக்கூடியவராகவும், அதற்கான மாற்றங்கள் எப்படி சொல்லுறது அப்படிங்கிறத அவரால் சொல்ல முடியும். வழக்கறிஞர். who uses AAC and shows how easy it is to communicate using AC method. அதாவது AC மெத்தட்னா ஆல்டர்னேட்டிவ் கம்ப்யூட்டர், அதாவது கம்ப்யூட்டரே இல்லாமல் அவரால் அதை எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னு மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவரால் சொல்லி கொடுக்க முடிந்தது. he controls his PlayStation with a bespoke
ஸ்விட்ச் சிஸ்டம். பெஸ்போக் அப்படின்னா ஒரு புகழ்பெற்ற ஒரு ஸ்விட்ச் சிஸ்டம். ப்ளே ஸ்டேஷன், அதாவது கேம்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க பார்த்தீங்களா, அதையெல்லாம் வந்து இந்த ஸ்விட்ச் சிஸ்டம் மூலமாக அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும். டிரைவ்ஸ் ஹிஸ் எலக்ட்ரானிக் வீல் சேர் வித் ஹெட் ஸ்விட்சஸ் அண்ட் யூசஸ் த ECO பாயிண்ட் ஐ கேஸ் சிஸ்டம் டு கம்யூனிகேட். அதாவது தலையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் வீல் சேரில் இருக்கக்கூடிய அந்த ஹெட் ஸ்விட்சஸும் அடுத்தது ECO பாயிண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஐகேஸ், அதாவது கண் எல்லை, இந்த சிஸ்டத்தையும் மூலமாக அவரால் இப்போ கம்யூனிகேட் பண்ணவும் முடிகிறது. அக்சஸ் த கம்ப்யூட்டர் டு செக் ஆன் ஹவு த செல்சியா ஃபுட்பால் டீம் இஸ் டூயிங் அண்ட் சென்ட் அண்ட் ரிசீவ் டெக்ஸ்ட் மெசேஜ். அதாவது இந்த ECO பாயிண்ட்டும் ஐகேஸ் மூலமாக அவரால் இந்த கம்ப்யூட்டரில் என்ன அவரால் செக் பண்ண முடியும்னா, செல்சியாங்கிறது ஒரு ஃபுட்பால் டீம், அந்த ஃபுட்பால் டீமில் இருக்கக்கூடிய டூயிங் அண்ட் சென்ட் ரிசீவ் மெசேஜஸ், என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ ஸ்கோர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அந்த ஃபுட்பால் டீமில் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, அடுத்து அதுக்கு கமெண்ட் அனுப்புறது எல்லாமே அவரால் பண்ண முடியும். when he is at home he also plays MP3 on his ECO2 from morning till night. MP3னா உங்களுக்கு தெரியும், ஆடியோ சாங்ஸ் கேட்குறது, ஆடியோ ப்ளே பண்ணுறது. இந்த ECO2 மெத்தட் மூலமாக அவரால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லாமே பண்ண முடியும். David has recently been selected to travel to Brazil to work with Olympic opening ceremony team as a part of the Remix drama group. அதாவது இப்போ டேவிட்டை ரீசெண்டாக எங்கே செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஒரு பங்கேற்பாளராக அவரை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். செலக்டட்னா தேர்ந்தெடுத்தல். எங்கன்னா பிரேசிலுக்கு அவர் ட்ராவல் பண்ண போகிறார். எதுக்காகனா ஒர்க் வித் ஒலிம்பிக் ஓப்பனிங் செரிமோனி, அதாவது துவக்க விழா, ஒலிம்பிக் துவக்க விழாவிற்காக அவரை அழைக்கப்பட்டுள்ளார். அஸ் அ பார்ட் ஆஃப் ரீமிக்ஸ் ட்ராமா குரூப், அதாவது இங்கிலீஷில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பேசக்கூடியது அந்த நாடக குழு. ட்ராமா குரூப்னால் அந்த நாடக குழுக்கு ஒரு வரவேற்பாளராக இவர் விழாவிற்கு அழைக்கப்பட்டுள்ளார் அப்படிங்கிறது தான் இந்த லெசனுடைய மீனிங். அடுத்தது கண்ணா,